சண்டை செஞ்சுன்னுக்கிறது ஒரே ஆள் நம்ம தான். இங்கே அன்பாக வந்தீங்கன்னா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தீங்கன்னா அடங்க மறுப்போம், எதிர்த்து நிற்போம் அப்படின்னு ஒருத்தர் பவராக பேசியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். இளைஞரணிக்கான ஒரு மாபெரும் கூட்டம் ஒன்று நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மேடையில் பேசும்போது அவர் பல பாயிண்ட்டுகளை பேசியிருந்தார். அதில் முக்கியமாக யார் அட்டாக் பண்ணியிருந்தார்னா அமித்ஷா அவர்களே. அவர் பேசுகிறாரு பீகாருக்கு அடுத்து தமிழ்நாடா, பீகாருக்கு அடுத்து டார்கெட் வந்து தமிழ்நாடுங்கிறார். தமிழ்நாடு பக்கம் வந்து பாருங்களேன், அன்பாக வந்தீங்கன்னா வாங்க அமித்ஷாஜி உட்காருங்க, சாயா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்போம். அதே ஆணவத்தோடு வந்தீங்கன்னா அடிபணிஞ்சிடும் நினைக்காதீங்க, அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்களை ஸ்டேஜ்லேயே வச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். ஆம்ஸ் பாத்தியா? அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. நான் பார்க்கத்தான் புஷ்பம், என்ன டச் பண்ண ஆயிடுவ பஸ்பம். எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். மீண்டும் சொல்றேன், அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம், உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். அதுக்கு அடுத்ததான் வாழ்க்கைக்கே ஒரு மாபெரும் தத்துவம் மாதிரியான ஒரு கருத்தை பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதில் அரசியலாக நீங்கள் பார்க்க வேணாம், என்ன அப்படின்னா ஒரு தலைவன் உருவாவது எப்படி அது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ஒரு வரலாறு அப்படின்னு ஒன்று வரலாறு எழுதப்படும் போது அடிக்கடி ஒரு நல்ல தலைவன்ட்டையோ இல்லை தலைவனா அப்போ எமர்ஜ் ஆகிறவன்ட்டையோ ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கும், இதுக்கு என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு. அந்த கேள்வியை பார்த்து மிரண்டு போய் அந்த கேள்வி முன்பு மண்டியிடுபவனை வரலாறு மறந்துவிடும், மனிதன் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேள்வியை எதிர்கொண்டு வரலாறையே திரிச்சு தனக்கேற்ற மாதிரி ஒரு வரலாறாக உருவாகிறான் பாருங்க, அவன் தான் தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்டர் பேசியிருந்தார். இதில் அரசியலாம் நம்ம பார்க்க வேணாம், இந்த நல்ல கருத்து இருக்குல்ல அது எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம முன்னாடி வைக்கப்படுற கேள்வியை பார்த்து நம்ம பயப்படுறத விட கேள்வியை நம்ம வந்து பதிலை கண்டுபிடிச்சு நமக்கான ஒரு தருணமாக அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இதுலேருந்து எடுத்துக்கலாம். மக்களே பாருங்க, இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகளுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கடினமான கேள்வியை முன்வைக்கும். அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாமல் மண்டியிடக்கூடியவங்களை வரலாறு மறந்துடும், மக்களும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் வரலாறு முன்வைக்கிற கேள்விகளை எதிர்த்து ஃபைட் பண்ணி வரலாற்று திருத்தி எழுதுறவங்களை மக்களும் மறக்க மாட்டாங்க, வரலாறு மறக்காது. நீங்கள்லாம் வரலாறு படைக்கணும்.